அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண தடையால் கொந்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமைய செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும். அங்குள்ள சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு தாயார் சன்னதி செல்ல வேண்டும். தாயாரை வணங்கி வலம் வந்துவிட்டு ஸ்ரீ அரங்கநாதரை வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட்டு வர சுக்கிர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். சுக்கிர தோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமண தடையை ஏற்படுத்தி கொண்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரதோஷ காலத்தில் பானகம் கரைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நிவேதனம் செய்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்துதி சொல்லி பிரார்த்தித்து வர வேண்டும். 21 பிரதோஷ காலத்துக்குள் கண்டிப்பாக இந்த முறையை செய்து வந்தால் திருமணம் நடந்தே தீரும். எப்படிப்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் இந்த வழிபாடு திருமண தடையை உடைத்தெறிந்துவிடும். ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற பாரமல் சிவபெருமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு நவகிரக சன்னதியில் உள்ள பாரமல் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற துணியால் தானம் செய்து, அதாவது மஞ்சள் துணியால் வஸ்திர தானம் செய்து நட்சத்திரம் பெயர் ராசி சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர, இவ்வாறு 5 பௌர்ணமிகள் செய்து வர கண்டிப்பாக திருமண தடை நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அடுத்ததாக குன்றக்குடி அருகில் இருக்கும் பிள்ளையார்பட்டியில் குகை கோவில் வடக்கு நோக்கி கையில் லிங்கத்துடன் விநாயகப் பெருமான் காட்சி தருகிறார். இவரை சங்கடகர சதுர்த்தி என்று வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும். வல்லப கணபதியை வணங்கி வர கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். திருமணம் கைகூடி வீட்டில் காலை மாலை தீபமேற்றி வாழைப்பழம் நிவேதனம் செய்து வந்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். காலை மாலை என தீபம் ஏற்றும் போது நல்ல மஞ்சளை அரைத்து நல்ல துணியில் நனைத்து திரியாக செய்து நிழலில் உயர்த்தி நெய் தீபம் ஏற்றி வந்தால் திருமண தடை உடைந்து கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக ராஜ ரிஷி விஸ்வாமித்திரருக்கு என்று தனி ஆலயம் விஜயபதி என்ற ஊரில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ராஜ ரிஷியின் அதிஷ்டானம் உள்ளது. அமாவாசை நாளில் கடலில் குளித்து ரிஷியை வழிபடுவோருக்கு ஏராளமான தை அமாவாசை ஆடி அமாவாசை சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் வழித்தடத்தில் வள்ளியூரில் இறங்கியும் ராமநாதபுரம் வழியாகவும் விஜயபதி அடையலாம். திருச்செந்தூர் கன்னியாகுமரி சுற்றுவழி மார்க்கத்திலும் சென்று விஜயபதியை இறங்கி மிக அமைதியான கோவிலாகும். உள்வினை தோஷத்தையும் அழிக்கும் தன்மை கொண்ட இந்த கோவில் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவாக திருமணம் நடைபெறும். தொழில் பிரச்சனையால் மனக்கலக்கம் அடைபவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று மாங்காடு சென்று வர தொழில் பிரச்சனை தீரும். அத்துடன் செவ்வாய்க்கிழமை சென்று வர காரிய சித்தியும் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடையாக இருந்தாலும் குழந்தை பேராக இருந்தாலும் செல்வத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வாறு செய்யலாம். திருமண தடையால் கொந்தளித்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனையால் சண்டைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகள் தொடர்ந்து மாங்காடு சென்று அம்மனை பிரார்த்தித்து வர கண்டிப்பாக எப்படிப்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் நீங்கி திருமணம் நடைபெறும். இங்கு உள்ள ஆலயத்தின் முன்பு மஞ்சள் சரடில் மஞ்சள் கிழங்கு இணைத்து கட்டி வர திருமணம் உடனடியாக விருப்பப்படி நடைபெறும். பரிகாரம் செய்யலாம், பூஜை செய்யலாம். அதற்கு 20,000 30,000 செலவாகும் என சொல்லி ஏமாற வேண்டாம். இந்த மாதிரியான எளிய முறை பரிகாரங்களை கண்டிப்பாக செய்து வழிபாடு நடத்துங்கள். ஸ்ரீ சக்கர அமைப்பு ஆதிச்சங்கரால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆமை வடிவத்தை பீடமாக அமைந்து அதன் மேல்புறத்தில் 16 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவமைத்து தாமரையின் மேல்புறம் ஸ்ரீ சக்கர தத்துவத்தை பிரதிஷ்டியாக கொண்ட எந்திரத்தின் சிறப்பு 43 தேவதைகளை குறிக்கும் பொருட்டு முக்கோணம் அமைக்கப்பட்டதாகும். அதனால் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த எந்திரத்தை வழிபட வேண்டும். மேலும் 8 வகையான மூலிகைகளால் இந்த சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மூலிகையினான இந்த சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஜவ்வாது புனுகு சந்தனம் சாத்தி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. உங்களுக்கு பிரச்சனை எதுவென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பிரச்சனையாக இருப்பன் அம்மனை வழிபட செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுக்கும்.
திருமண பிரச்சனையாக இருப்பேன். செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த கிழமையில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தால் 6 வார காலமும் வெள்ளிக்கிழமையே போக வேண்டும். முதல் வாரம் வெள்ளிக்கிழமை என்று வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், புஷ்பம், 2 எலுமிச்சம் பழங்கள் எடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகர் உங்களுக்கு ஒரு எலுமிச்சம் பழம் மட்டும் தருவார். மற்றொருவர் அம்மன் பாதத்தில் வைத்து சமர்ப்பிப்பார். 2வது வாரம் செல்லும்போது நீங்கள் பழைய எலுமிச்சம் பழத்துடன் புதிதாக 2 எலுமிச்சம் பழங்களை எடுத்து செல்ல வேண்டும். பூ, பழம், தேங்காய் வாங்கி செல்ல வேண்டியதில்லை. எலுமிச்சம் பழத்தை மட்டுமே அர்ச்சகர் மாற்றி தருவார். அர்ச்சகர் கொடுக்கும் பழத்தை வீட்டில் வைத்துவிட்டு அதனை பூஜை செய்தாலேயே அதனை பூஜித்தல் சிறப்பு. 6 வாரம் செல்லும் போது மட்டும் வாரத்தில் பூஜை பொருட்களை வாங்கி சென்றது போல வாங்கி செல்ல வேண்டும். 6வது பூஜையில் மட்டும் எலுமிச்சம்பழத்தை அர்ச்சகர் தரமாட்டார். 6வது பூஜை இறுதிகால பூஜையாகும். இந்த இறுதிகால பூஜையில் மட்டும் பசும்பால் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பாலில் கற்கண்டு, ஏலம், தேன் மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்து காய்ச்சி எடுத்து வைப்பது சிறப்பு. குறைந்தது 1 லிட்டராவது கொண்டு செல்லலாம். நல்ல அம்மன் பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகர் பாலை அம்மனுக்கு நிவேதனம் செய்வார். நிவேதனம் செய்த பாலை உங்களிடத்தில் கொடுப்பார். அதை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதி அங்குள்ள பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு பூஜையை முடிக்க உங்களது எண்ணம் தடையின்றி நிறைவேறும். மாங்காடு அம்மன் ஆலயம் சென்று முக்கியமாக இந்த பூஜை செய்து கொள்ளுங்கள். சென்னையிலிருந்து 20வது கிலோமீட்டர் தூரத்தில் பஸ் வசதிகள் ஏராளமாக இருக்கிறது. சென்னை மாங்காடு அம்மனை மனதார நினைத்து இந்த மாதிரியான பூஜைகளை செய்து வழிபட காரிய சக்தி, திருமண தடை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடைபெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையும் உங்கள் வீட்டில் அழகாக விளக்கேற்ற ஒரு மனைவி கிடைப்பார்கள் என்பது இதற்கான ஐதீகமாகும். திருமண தடையால் கொந்தளித்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர் கண்டிப்பாக இந்த மாதிரியான வழிபாடு முறையை செய்யுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் செல்வத்தை துளைக்காமல் எளிமையான இந்த பரிகார முறைகளை செய்து வெற்றி பெறுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.